2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இலங்கை நீதித்துறையானது வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையொன்றை பெற்றிருக்கிறது. நீண்ட காலமாக அரசியல் தலையீடு, நீதிமன்றங்களின் செயற்பாடுகள் மீதான மக்களின் நம்பிக்கையில் ஏற்பட்ட சரிவு மற்றும் சட்டத்தின் முன் சமத்துவம் என்ற அடிப்படை கொள்கையின் பாதிப்பு ஆகியவையால் நொந்திருந்த நீதித்துறைக்கு இப்போது ஒரு புத்துயிர் வழங்கப்பட்டுள்ளது. முன்னைய ஆட்சி காலங்களில் விசாரிக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளில் அரசியல் உத்தரவாதம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக நீதிமன்றங்களின் முடிவுகள் பொதுமக்களுக்கு நம்பிக்கை தராதவையாக அமைந்தன. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு பிறகு முக்கிய நீதிமன்றங்களின் தலைமை நியமனங்கள் முற்றிலும் அரசியல் தலையீடின்றி அரசியல் கட்சி சார்பற்ற குழுக்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளன. நீதிபதிகளுக்கு எதிராக அரசியல் பலமிக்கவர்களால் நடத்தப்பட்ட இடமாற்றங்கள் மற்றும் பணி நீக்கங்கள் இனிமேல் சாத்தியமற்றதாகும் வகையில் புதிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன. இவை நீதிபதிகளை அரசியல் அழுத்தங்களின்றி இயங்க செய்யும். இப்போது நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் ஆளும் கட்சிக்கு எதிராக இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இவை நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க தொடங்கியுள்ளது. உதாரணமாக அமைச்சர் சமரசிங்க, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, கடுவல நகரபிதா ரஞ்சன் ஜெயலால் ஆகிய ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்களை காணி தொடர்பான வழக்கொன்றில் விசாரிக்குமாறு வழக்கொன்றில் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்ற வருடம் ஜூலையில் அவசர கால சட்டத்தை பிறப்பித்தது அடிப்படை மனித உரிமை மீறல் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பழைய அரசுகளின் காலத்தில் இழுத்தடிக்கப்பட்ட, விசாரணை செய்யப்படாமல் வைக்கப்பட்ட அரசியல் சார்ந்த ஊழல் வழக்குகள் தற்போது துரிதமாக மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. அரசு உயர் அதிகாரிகளின் மீது கூட நீதிமன்றங்கள் தைரியமாக நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளன. கடந்த ஆட்சி காலத்தில் இலங்கையின் மேற்கு கடற்பிரதேசத்திற்கு வருகை தந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் இலங்கையின் விலை மதிக்க முடியாத கடல் வளம் பெரும் அனர்த்தத்தை எதிர்நோக்கியது. அவ்வனர்த்தம் தொடர்பாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் முறையாக வழக்கு தாக்கல் செய்து முறையான நட்ட ஈட்டை பெற்றுக் கொள்ளாத போதும் இன்று சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து $1 பில்லியன் நட்ட ஈட்டை பெற்றுக் கொள்ளவும், மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லவும், அதனை உச்சநீதிமன்றத்திற்கு 3 மாத காலத்தில் தெரியப்படுத்தவும் இடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பானது இலங்கை மக்களிடையே சட்டவாட்சி பற்றிய நம்பிக்கையை மீள கட்டியெழுப்பியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு இலங்கையின் அரசியல், சமூகம் மற்றும் நீதித்துறைகளில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கியுள்ளது. நீதித்துறையின் மீளெழுச்சி ஒரு ஜனநாயக நாட்டுக்கான அடையாளமாகவும் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான நீதியை வழங்கும் உறுதியான அடித்தளமாகவும் அமைந்துள்ளது. இது இலங்கையின் நீண்ட நாள் கனவான சட்டத்தின் ஆட்சி எனும் கொள்கையை நடைமுறையில் கொண்டு வரும் ஒரு மைல்கல்லாகும்.